ஐயோ, ஒயின் ஷாப்ல ஒரு கட்டிங்காக காத்திருக்கிறவனுக்கு தான் இன்னொரு கட்டிங்காக காத்திருக்கிறவனுடைய ஃபீலிங் புரியும். இந்த பச்சைக்கு நம்ம ஃபீலிங் புரிய மாட்டேங்குதே. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல, எப்ப வருவானே தெரியலையே. ஐயோ, வாயா 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 வாயா. இங்கிலீஷா, தமிழா, மலையாளமா, தெலுங்கா, சைனீஸா? இதுல நீ சொன்ன எல்லா மொழியும் கலந்துருக்கு. ஐயா, ஜாலி. எஸ். ஏடா டே, நீங்க திருந்தவே மாட்டீங்களாடா? 30-40 வருஷமா இதையே பார்த்து பார்த்து தேஞ்சு போயிருக்கீங்களா? தேஞ்சு போயிருக்கா? சீரியஸ் சொல்றான். அப்பா என்ன மோன நான் பயந்துட்டேன். ஆமா, இத பார்த்தா தெரியுமா? இத போட்டா தான் தெரியும், பார்த்தா தெரியாது. சூப்பர். ஐயோ, யோ கடப்பான் வேடிக்கை பார்க்காத, உள்ள போய் வேலை பாரியா. நீ போகங்க. வீட்டுக்குள்ள வச்சு விளக்க மாத்தால எவ்வளவு நேரம் திருந்த மாட்டேங்கறானே. இன்னும் ரொம்ப நாளா ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? காட்டெருமைக்கு சேலை கட்ட மறுகாலம் பொண்டாட்டி, அவளை நீ எப்படி கட்டிக்கிட்ட? எல்லாம் என் தலையெழுத்துப்பா. மங்காத்தா அஜித் மாதிரி இருக்கிற நான் இங்க, தூள் சொர்ணாக்கா விட கேவலமா இருக்கிற அவன் இங்க. அதானே பார்த்தேன், அவளமும் பண்ணி எப்படி ஒன்னா சேர்ந்துச்சுன்னு. நான் போட்டோவும் பார்க்கல, ஒரு இளவையும் பார்க்கல. பொண்ணு பாக்குறதுக்காக அவன் ஊருக்கு சைக்கிள்ல போய்கிட்டு இருந்தப்போ ஒரு கிழவன் தடுத்து நிறுத்தி ஒரு போட்டோவை காமிச்சான். நானும் அதை பார்த்துட்டு யாரு இந்த கரடி குட்டின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, இப்ப நீ பொண்ணு பார்க்க ஊருக்கு போயிட்டு இருக்க அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணோட அப்ப நான் தான் சொன்னான். பொண்ணு போட்டோல பாக்குறதுக்கே இவ்வளவு கேவலமா இருக்கே மூஞ்சி, நேர பார்த்தா இதை விட கேவலமா இருக்கும்னு சொல்லிட்டு இதுவரையில 41 மாப்பிள்ள வந்து பார்த்துட்டு காரி துப்பிட்டு போயிட்டாங்க. 42வதா நீ வந்து பிடிக்கலன்னு சொன்னா அவ தூக்கில தூக்கிடுவா. அதான் அப்செட் ஆகாம இருக்க உன்னை வழியிலேயே மடக்கி பொண்ணை பிடிச்சிருந்தா ஊருக்குள்ளவா, இல்லன்னா இப்படியே போயிடுன்னு சொல்ல வந்தேன். அப்படி ஒருவேளை உனக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா 10 ஏக்கர் நிலமும் வந்தாவா ஒரு பைக்கும் பல்கா 2 லட்சம் ரூபாய் அமௌண்ட் தரேன்னு சொன்னா. நீ என்ன சொன்ன? நான் அழகா அமௌண்டான்னு யோசிச்சேன், அமௌண்ட்டை டிக் அடிச்சேன். அதான் கேட்டேன். பிச்சா ஆனா ஒண்ணு பிச்சா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இல்லாம அவளோட குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய பத்திரிக்கை பத்தியா உனக்கு ஒரு சிலையா வைக்கணும் பிச்சா. அது ஒரு பெரிய கதை. சொல்லுப்பா. நான் ஃபர்ஸ்ட் நைட்ல ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நைட் கதை அப்புறம் காட்டுகிறேன், முதல்ல இதை பார்க்கலாம். டேய் பச்சை, எனக்கு எப்படி குழந்தை பிறந்ததுங்கிற விஷயத்தை கேட்டு நீ செத்த. நேத்து நைட்டு சிவகார்த்திகேயன் என் கனவுல வந்தாண்டி. வந்து என்ன பண்ணா? வந்து ரஜினி முருகன் படம் பார்த்துட்டியான்னு கேட்டான். அண்ணா அண்ணா, ஆளுக்கு ஒரு ஐஸ் கொடுங்க. இந்தாங்கண்ணா காசு. ஐஸ்காரனே, ஐஸ்காரனே, அவங்க கிட்ட காசு வாங்காதீங்க. அவங்க வாங்கின எல்லா ஐஸ்க்கும் காசு நான் தரேன். எங்களுக்காக அவங்க கிட்ட காசு வாங்காதீங்க, எங்ககிட்டயே காசு இருக்கு. இந்தாங்க பிடிங்க. காசு வாங்காதீங்க, அவங்க வாங்கின எல்லா ஐஸ்க்கும் காசு நான் தரேன். இது என் வாழ்க்கை பிரச்சனை. ஏய், இந்த கிறுக்கனே காசு கொடுக்கட்டோண்டி, நம்ம இந்த காசை வச்சு கமர் கட்டு வாங்கிக்கலாம். சரி, அவங்க கிட்டயே காசு வாங்கிக்கோங்க. வாங்கடி போலாம். ₹20 எடு. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. எதுக்குப்பா நான் உன்னை மன்னிக்கணும்? இந்த வயசில் பண்ணாமல் என் வயசுலேயே பண்ண முடியும்? நாளைக்கு உனக்கு ஒரு ஜுரம் காய்ச்சல்னு வந்தால் ரசம் வச்சு கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கப்பா. அண்ணா, ரசத்துக்காக யாராவது கல்யாணம் பண்ணுவாங்கண்ணா? கடையில் காசு கொடுத்தா ரசம் மோர் தயிர் எல்லாம் பாஸ்ட் கட்டி கொடுக்குறாங்க. சரி சரி, காசு எடு. என்கிட்ட நயா பைசா இல்லைண்ணா. ஐஸுக்கு காசு கொடுக்க வக்கில்ல, உனக்கு ஒரு லவ் ஒரு கேடு. கையில் பைசா கிடையாது, உனக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு சைக்கிள் வேற. குத்துங்கண்ணே, குத்துங்க. நிர்வா நடத்துக்காக கை குத்து இல்ல, கத்தி குத்து விட வாங்குவேன். கரெக்ட் ஆயிடுச்சு. கண்டம் பண்ண வேண்டியதான்.
என்னடி மகா காலில் இருக்கிற கொலுசை இவ்வளோ ஏக்கமாக பார்க்குற? ஒரு நாள் நீ ஃபுல் நைட் பார்க்கலாம்ல? நான் நைட் டியூட்டி பார்க்கறது இருக்கட்டும், நீங்க 2 பேர் சேர்ந்து அடிக்கடி நைட் டியூட்டி பார்க்குறீங்க. என்னைக்கு முதலாளி மூச்சு முட்டி சாக போறாரு தெரியல. அவரை விட்டா 2 பேர் என்ன 3 பேரை கூட சமாளிப்பாரு அவர் சத்துக்கு. ஐயோ சாரி அகல்யா, நான் தெரியாமல் ஊத்துட்டேன், சாரி. பரவாயில்ல, போய் பாத்ரூமில் போய் அலசிக்கோ. ஆ வேலை ஆரம்பிச்சிட்டா போல இருக்கே. ஆண்டவா, இப்ப மாதிரியே என்னை எப்பவும் ஜாலியா வச்சுக்கணும். ஹலோ, கல்லா இருந்தா கூட கடவுளாயிடலாம். மனுஷனா வாழ்றது ரொம்ப மெனக்கட வேண்டியது. டே பாபு, 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர்கிட்ட வாங்கி சேர்த்துலாம் நினைக்கிறேன். முதல்ல நீ இந்த உலகத்தை பத்தி ஒன்று தெரிஞ்சுக்கோ. ஒரு டீ ஓசியில குடிக்கணும்னா 1 மணி நேரம் அவன் சொல்றதுக்கெல்லாம் நீ தலையாட்டிட்டே இருக்கணும். ஒருவேளை சோறு சாப்பிடணும்னா ஒரு நாள் நீ அவன்கிட்ட அடிமையா இருக்கணும். அண்ணே, அட்வைஸுங்கிறது ஆம்பளைங்க சினிமால தொப்பலை காட்டுற மாதிரிண்ணே எவனும் ரசிக்க மாட்டான். நேரா விஷயத்துக்கு வாண்ணே. இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா 2 லட்சம் ரூபாய் எப்படியாவது பொட்டி தாண்டா ஆகணும். பரோட்டா இல்லை, இது ஒன்றும் பொருத்தி போடுறதுக்கு. காப்படி இருந்துட்டு இப்படி நம்மளை கலாய்க்கிறானே. அண்ணே, நான் ஒரு யோசனை சொல்லட்டா? சினிமா நடிகருங்க யார்கிட்டயே உதவி கேட்டா செய்வாங்கல்ல. டே பாபு, உங்க அப்பா அம்மா காலத்துலேருந்து ரத்தனசாமி கம்பெனி தானே வேலை செய்றீங்க. அவர்கிட்ட கேட்டா என்ன? கடனாக தாண்டா கேட்கலான்றேன். எனக்கு என்னமோ 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்னு நம்பிக்கையே இல்லை. முயற்சி பண்ணாமலே முடியாதுன்னு முடிவு பண்ணுறது தான் உலகத்தில் நம்பர் 1 முட்டாள்தனம். வணக்கம். பாபுவோட அக்கா அகல்யாவுக்கு கல்யாணம். நீங்கள் 2 லட்ச ரூபா கடனாக கொடுத்தீங்கன்னா வேலை செஞ்சு அடைச்சிருவோம். நீ யாரு? நீ யாருன்னு கேட்டேன். ஐஸ் விற்கிறவன். செருப்புன்னா வாசல்லையும் பருப்புன்னா சமையல்லையும் இருக்கணும். அகல்யா, நீ மட்டும் உள்ளவாமா. போவோம். உட்காருமா. தேங்க்யூ சார். வீட்டில் இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் எதிர்பார்த்துருக்க மாட்டியே. முதல் முறையாக வர்றல. ஆமாம், உனக்கு பணம் வேணும்னா தனியாக என்கிட்ட வந்து கேட்க வேண்டியதானே. எதுக்கு இந்த கூட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டு வர? நான் உனக்கு தரமாட்டேனா? இந்தாம்மா. ரொம்ப நன்றி முதலாளி. எங்க வீட்டு பொண்ணுமா, உனக்கு ஒரு கல்யாணம் காட்சினா எனக்கு சந்தோஷம் தானே. நான் புறப்படுறேன். நாளைக்கு வேலைக்கு வரேன். வெக்கத்தை பாரியா, கல்யாணம்னா இந்த பொண்ணுங்களுக்கு எங்க இருந்துதான் இவ்வளவு வெக்கம் வருதோ. நல்ல வேலை வீட்டுல என் பொண்டாட்டி இல்ல. இருந்திருந்தா இவ்வளவு பணத்தை கொடுக்க ஒத்துக்க மாட்டா. சரி, நீ கிளம்புமா. சார், இந்த பணத்தை ராத்திரி பகலும் வேலை செஞ்சு 1 வருஷத்துல நான் கட்டி முடிச்சிடுறேன். 1 வருஷம் எதுக்குமா கஷ்டப்பட்டுக்கிட்டு? நீ நினைச்சா ஒரே ராத்திரி போதும். என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோவப்பட்டு போறா? பணம் கேட்டதுக்கு தரலன்னா சரின்னு வராம அக்கா என்ன கோவப்படுது? அதானே பாபு, அந்த ஆள் அக்காவை நைட் டியூட்டி பார்க்க சொல்கிறான்டா. ஏன் நைட் டியூட்டி பார்த்தா என்ன? பாண்டியா, ஆள் வளர்ந்தா பத்தாது, அறிவையும் வளர்த்துக்கோ. நானும் அதானே கேக்குறேன். அந்த தறி கம்பெனில டே நைட் ஷிஃப்ட்னு மாறி மாறி தானே வேலை பாக்குறாங்க. பணம் தராருன்னா நைட் ஷிஃப்ட் பார்க்க வேண்டியது தானே. பாபு, உங்க அக்கா கல்யாணம் நிச்சயம் நல்லபடியா நடக்கும். பணத்தை நாங்க ஏற்பாடு பண்றோம். நீ வீட்டுக்கு போ. போ. எப்படின்னு? திருட போறோம். சும்மா சொன்னேன்டா. நாங்க ஏற்பாடு பண்றோம், நீ கிளம்பி போ. திருவள்ளூர் சொன்னா அவங்க மனைவி அப்படியே கேட்டுக்குவாங்க. அதே மாதிரி நம்ம கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் சொன்னா நம்மளும் கேட்டுக்கணும். போ பாபு, போடா. போ. அண்ணே, நைட் ஒர்க் பண்றீங்களே, நாளைக்கு ஐஸ் விக்கிறதுக்கு போவீங்களா போக மாட்டீங்களா? டேய், சும்மா தொண கேள்வி கேட்காம வாங்கடா.
ஏன்னா கை தட்டி கிளம்பி டிராய் எல்லாம் திறந்தே இருக்கு, பணம் இருக்குமா? இதுல பாருண்ணே. ஐ ஆப்பிள். எங்கடா? எங்க எங்க எங்க? ஆப்பிள் கம்ப்யூட்டர்ண்ணே. இதான் ஆப்பிள் கம்ப்யூட்டரா? இங்க ஒன்றும் இல்லைடா, வாங்க வேற ரூம் பார்ப்போம். பொண்டாட்டி பார்த்தா கூட பொறாமையா இல்லை, இவன் தலைமுடியை பார்த்தா தான் பொறாமையா இருக்கு. என்னடா இது, என்னோட பெரிய சொட்டியா இருக்கு. விக்க வச்சா நீங்களும் இப்படித்தானே அழகா இருப்பீங்க. சூப்பரா இருக்கும்டா. சரி ஒன்னும் தெரியல, வாங்க வாங்க, பார்த்து மல்லமா வாங்க. நகை திருடிட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, முடிய திருடிட்டு போயிட்டு முக்காடு போட வச்சிட்டானுங்களே. யார் இந்த வேலையை பார்த்திருப்பா? எனக்கே தெரியாம இவ்வளவு பெரிய வாழ்க்கையா? எல்லாரும் எம்ஜிஆரை கும்பிடுவாங்க, நீ நம்பியார கும்பிடுறவன் தானே? அண்ணா, இனிமே இந்த ஆள் கூட ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன். நான் என் பொண்ணை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட போறேன். இருமா, அவசரப்படாத. எதையும் எடுத்தம் கவுத்தவன் முடிவு பண்ண முடியுமா? என்னண்ணா பேசுறீங்க? இந்த ஆளுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. இவ்வளவு பெரிய வழுக்க இருக்குதுங்கிறதே என்கிட்ட மறைச்சிருக்காருன்னா இவரோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதே தாண்டி நானும் கேக்குறேன். 20 வருஷமா என் மகராசனோட குடும்பம் நடத்திக்கிறிய. உனக்கு அவன் சவுடி மொழி பத்தி தெரியலன்னா எந்த லட்சத்துல குடும்பம் நடத்திருக்க? என் முள்ள எந்த சந்தோஷம் வச்சிருப்பா? சங்க அறுத்துருவேன் கிளவி. இப்ப முடிவு என்னதாக்கா சொல்ற? இந்த ஆள் கூட நான் ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன். என்ன மாப்பிள, தங்கச்சி கேக்குதல்ல, ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. சின்னதா ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். இந்த வழுக்க தலைக்காவெல்லாம் புருஷனை விட்டு பொண்டாட்டிங்க பிரிஞ்சு போகணும்னா நாட்டுல முக்காவாசி பேர் பொண்டாட்டி இல்லாம தான் இருக்கணும். சரி, நான் பண்ணது தப்பு தான், எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க. ஏமா, மாப்பிள்ளையே இவ்வளவு தூரம் இறங்கி வந்து மன்னிப்பு கேக்குறாரு, மன்னிச்சு ஏத்துக்கமா. இந்த மன்னிப்பெல்லாம் எனக்கு பத்தாதுண்ணா. தோப்பு கரணம் போட சொல்லுவாளோ? சரி, வேற என்ன நீ பண்ணலாம்? இனிமே காலத்துக்கு இவர் சவுறு முடி வைக்க கூடாது. ஐயோ, இப்படியே தான் இருக்கணும். ஐயோ, தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கே. இதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். இதுக்கு ஓகேனா நானும் என் பொண்ணு இங்க இருக்கிறோம், இல்லைன்னா நாங்க கிளம்புறோம். வாடி. எக்ஸ்கியூஸ் மீ சார். மிஸ்டர் ரத்னசாமி. எஸ் சார், விக்க ஆர்டர் பண்ணிருந்தீங்களா, கொண்டு வந்திருக்கேன். எந்த கேப்ல இந்த ஆள் இன்னொரு விக்கு ஆர்டர் பண்ணிருப்பான்? சாரி சார், விக்கு கேன்சல். கோபி, இதுக்கு நீ தான் சரியான ஆளு. ஏன்டா பயப்படுற? பயந்து உனக்கு பாயாசம் கூட பாய்ச்சினா தான்டா தெரியும். இந்த இதுல 3வது தீர்வு பாரு.
கட்டில ஒரு குழந்தை தெரியுதா? ஆமா, நான் பக்கத்துல ஒரு தாத்தாவும் படுத்திருக்காரு. அண்ணே தாத்தாவை கடத்துறோம். தாத்தா தேவையில்லை நமக்கு. குழந்தைய கடத்துறது தப்பில்லையா? நம்ம என்ன தப்பான எண்ணத்துக்காடா கடத்துறோம்? நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணலான்னு. செய்யற வேலையில பயம் இருந்ததுன்னா சரிப்பட்டு வராது. அதனால குழந்தைய கடத்துறோம், அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்றோம், நமக்கு தேவையான பணத்தை கேட்கறோம், பணத்தை வாங்கிட்டு குழந்தைய ஒப்படைச்சிடுறோம். ஈஸியா சொல்லிட்டீங்க. ஈஸியா சொன்ன மாதிரி ஈஸியா செஞ்சிடலாம்டா. வாங்க ஆபரேஷன் ஆரம்பிச்சிடலாம். அண்ணே, அந்த குழந்தை நான் கூப்பிட்டு உடனே வந்துருமா அண்ணே? கூப்பிட்டா வரத்துக்கு அது என்ன உன் குழந்தையா? நீ தான் லைட்டா பேசி வர வைக்கணும். அந்த தாத்தா பாத்துட்டாருன்னா? மெட்ராஸ் போறதுக்கு வழி எப்படின்னு கேட்டுரு. அந்த கிழவனுக்கு மெட்ராஸ் போறதுக்கு வழி தெரியுமாண்ணே? பாண்டியா நீ வாய மூடு. அண்ணே, அந்த குழந்தை திடீர்னு எழுதுட்டா என்னென்ன பண்றது? உடனே பதிலுக்கு நீயும் எழுதுரு. பாட்டி வைத்தியமாண்ணே? இல்ல பாக்கியராஜ் வைத்தியம். கோபி, கேள்வி மேல கேள்வி கேட்காம போடா. என்னடா ஒரு நண்பனை இப்படி சிக்கல்ல மாட்டி விடுற? கோபி, கை கொடுக்கறது கை விடுறது ரெண்டையுமே நண்பர்கள் தான் பண்ணுவாங்க. வா, ஆல் தி பெஸ்ட். பத்திரமா போயிட்டு வா. நம்மளால கண்ணு முச்சு பார்க்க முடியல. இந்த கிழவன் ஏசியில தூங்குற மாதிரி சொகுசா பார்த்து தூங்குறானே. சக்சஸ். வாடகை வாங்கி வந்த போன் எங்க? இந்தா லைன் கிடைச்ச உடனே எப்படி பேசுறதுன்னு நல்லா ட்ரையல் பாத்துக்க. ஆமா ஆமா. ஹலோ, நான் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். யோ, உனக்கு அறிவு இருக்காயா? உன் பேரை நீயே சொல்ற? நான் தாண்டா பேசுறேன். என் பேரை சொல்லாம எங்க ஆயா பேரை சொல்ல முடியும்? முடியில்லாதவன் முட்டாளையும் காமிச்சிட்டல. டேய், முடி இல்லாதவன்லாம் அறிவாளி தான்டா சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்க ஊர்ல. எங்க ஊர்ல எல்லாம் முடியில்லாதவன் முட்டாளு தான். இப்போ என்னடா, நான் ஒரிஜினல் பேர் சொல்லாம சொல்லணும் அவ்வளவுதானே? இப்போ மாத்தி பேசுறேன் பாரு. நான் மூர்த்தி கிருஷ்ணன் பேசுறேன். உங்க பொண்ணை நாங்க தான் தூக்கிட்டு வந்திருக்கோம். ஆமாமா, கிட்னாப் தான் பண்ணிட்டு வந்திருக்கோம். தனியா எப்படிங்க பண்ண முடியும்? ஒரு 3 பேரோட சேர்ந்து பண்ணிருக்கோம். ஒரு தாடிக்காரன் 2 சின்ன பசங்க. யோ, அறிவு இருக்காயா உனக்கு? விட்டா எல்லாரும் நீயே காட்டி கொடுத்துரு போல இருக்க. ஏய்யா, பெரிய மனுஷன் பார்த்தா இப்படி சோதப்பற? மட்டன் பிரியாணி வேணும். மட்டன் பிரியாணியா? லெமன் சாதத்துக்கே வழி இல்லாதவன் கிட்ட மட்டன் பிரியாணி கேக்குது. நான்லாம் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு பல மாமாங்கமே ஆகுது. மட்டன் பிரியாணி வேணும். விடாது போல் இருக்கே. கோபி, உன்கிட்ட பணம் ஏதாவது இருக்கு? யோ, இவ்வளவு பெரிய ஆளு உங்ககிட்டயே பணம் இல்லைன்னா அவன்லாம் என் மாதிரி ஒரு சின்ன குழந்தையா? அவங்ககிட்ட எப்படியா இருக்கும்? உன்ன மாதிரி சின்ன குழந்தையா? ஓடல விழுது. இருடா, குழந்தை இங்க தான உட்கார்ந்துச்சு. ஏய், எங்கடா குழந்தை? இங்க தான் இருந்தது. ஏய், தேடுங்கடா தேடுங்கடா, சீக்கிரம் தேடு. இங்க தான் உட்கார்ந்தது. தேடுங்கடா. ஏய், குழந்தை மண்ணுக்குள்ள தான் போயிட்டு இருக்கு. நல்லா தேடுங்கடா, சீக்கிரம் தேடுங்கடா. நாம ஒண்ணு நினைக்க இது ஒண்ணு நடக்குது. தேடுங்கடா தேடுங்கடா. ஏய், வேக வேகமா தேடுங்கடா. சீக்கிரம் சீக்கிரம் தேடுங்கடா. தேடுறா, சீக்கிரம் தேடு. டைமே சரியில்லை. டேய், இந்த குழந்தைய கொண்டு போய் வீட்டுல விட்டுவாங்கடா. நேரம் ஏதாவது ஆயிருந்தா நம்ம ஜெயிலுக்கு போயிருந்திருப்போம். அண்ணே, நம்ம நெக்ஸ்ட் பிளான். வேணாண்டா. அண்ணே, நெக்ஸ்ட் பிளான். ஏய், நெக்ஸ்ட் பிளான் சொல்லுங்கண்ணா. நெக்ஸ்ட் பிளான். ஏய், முதல்ல இந்த குழந்தைய கொண்டு போய் வீட்டுல விட்டுவாங்கடா. கோபி, நீ போடா போடா.